Praise the Lord. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மாலை ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆஸ்டின் தமிழ் சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். தாவீது சொல்கிறார், இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை காண ஆசையா இருந்து உங்களுடைய வல்லமையும் உங்களுடைய மகிமையும் நான் கண்டேன் என்று சொல்லி. ஆமென். ஸோ இந்த இடத்துல நம்ம எதற்காக நம்ம கூடி வந்திருக்கிறோம் பரிசுத்த ஸ்தலத்துக்கு என்றால் கர்த்தருடைய மகிமையை, கர்த்தருடைய வல்லமை காணும்படிக்கு. ஆமென். ஆமென். அவருடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி அவர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். இந்த ஆராதனை கூட நம்ம ஜெபித்து நம்ம ஆரம்பிப்போம். ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம ஜெபத்தோடு கூட ஆராதனை ஆரம்பிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீ நல்லவர் அப்பா, உடைய கிருபை என்றும் உள்ளது ராஜா. ஆண்டவரே, நீ என்னாலும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் அப்பா. என் மகிமை மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறீர் அப்பா. பராக்கிரமத்தை கட்சியாக கட்டி கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஜீவனை பார்த்து உடைய கிருபை எத்தனை அருமையானது அப்பா. என் உதடுகள் உம்மை துதிக்கும் என்று சொல்லி அப்பா தாவீது சொல்லுகிறார். அப்பா, ஜீவனுள்ள மட்டும் நாங்கள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை சொல்லி நாங்கள் கையெடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரை, கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரை கீர்த்தனம் பண்ணுகிறதும் நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, ஸ்தோத்திர ராஜா. உம்முடைய நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் நான் உம்மை 7 தரம் துதிப்பேன்னு தாவீது சொல்லுகிறது போல அப்பா, நாங்களும் உம்மை நாங்கள் துதிக்கணும் அப்பா. எங்களுடைய வாய் உம்முடைய துதியினாலும் நாள்தோறும் உம்முடைய மகத்துவத்தினாலும் நிரம்பி இருக்கணும் ஐயா. எக்காலத்திலும் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்க வேண்டும் ராஜா. ஆண்டு இந்த மாதத்தின் கடைசி நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை கூட்டி சேர்த்த உடைய மகா பெரிய தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம்ப்பா. இந்த வருடத்துல 11 மாதங்களாக கர்த்தர் எங்களை கண்மணி போல காத்தீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்தி உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை ராஜா. அப்பா, எங்க கால் சறுக்குகிறது என்று நாங்கள் சொன்ன போதெல்லாம் உம்முடைய கிருபை எங்களை தாங்கினதே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்தி நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வாசல்கள்ல துதியோடும் உம்முடைய பிரகாரங்கள்ல புகழ்ச்சியோடு பிரவேசித்து உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே, ஸ்தோத்திர நன்றி ராஜா. அப்பா, நன்றி ராஜா. அப்பா, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர் அப்பா, இந்த இடத்துல நீங்க அசைவாடுவீராக அப்பா. உம்முடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிரம்பி இருக்கிறது அப்பா. உம்முடைய வஸ்திர தொங்கலால் அப்பா இந்த இடத்தை கத்த நீங்க நிரப்புவீராக. நீர் எல்லாவற்றையும் நிரப்புகிறவர் அப்பா. நிறைவானவர் நீர் வரும்பொழுது குறைவுகள் எல்லாம் விலகி போகிறதா அப்பா. ஆண்டவரே, ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நன்றி ராஜா. சகல ஜனங்களே, நீங்க கை கொட்டி பாடுங்கள்னு வாசிக்கிறோம் அப்பா. நாங்க கை கொட்டி அப்பா ஆண்டவரே கர்த்தரை கம்பீரமாக பாடி உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. நீர் பெரியவர், நீர் உன்னதமான தேவன் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆராதனை வேலை கர்த்தரை ஆசீர்வதிங்க. நாங்கள் ஆவியோடும் ஆண்டவரே அப்பா கருத்தோடு பாட, ஆவியோடு உண்மையோடு உம்மை நாங்கள் தொழுது கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே, ஸ்தோத்திரம் நன்றி ராஜா. அப்பா, கம்பீரமாக பாடி ஆனந்த சத்தத்தோடு உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் ஐயா. நன்றி ராஜா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி துதித்து பாடின பொழுது அப்பா உம்முடைய சக்கின மகிமை ஆலயத்தை நிரப்பினது போல ஆண்டவரே அப்பா இந்த இடத்தை உம்முடைய மகிமை நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே, ஸ்தோத்திரம். அந்த செய்தி வேலை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. அப்பா, வார்த்தைகளின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய வார்த்தைகள் வல்லமையோடு அதிகாரத்தோடு புறப்பட்டு வருவதாக. உம்முடைய வசனத்தை அனுப்புவீராக. உம்முடைய வார்த்தைகள் ஒரு நாள் வெறுமையாய் திரும்புவது அல்ல அப்பா. ஒரு சீஷருடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்தது போல எங்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியும்படியா ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா. சண்டே ஸ்கூல் ஊழியர்களை கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். வருகிற
இருக்கிற ஜனங்களை தடைகளை நீக்கி கர்த்தர் அழைத்து வரும்படியா நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா சோர்வின் ஆவிகள், கண்ணனித்திரையின் ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற வல்லமைகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால கட்டி அப்புறப்படுத்தி நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தரை ராஜரீகம் பண்ணுவீராக அப்பா. ஸ்தோத்திர. கர்த்தர் உங்கள் முன்னே போவார் என்று சொல்லி எழுதி இருக்கிறபடி அப்பா, கர்த்தர் எங்களுக்கு முன்னால போய் கோணலானதை செவையாக்குங்க அப்பா. கரடு முரடானவைகளை சமமாக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. நன்றி ராஜா. அப்பா ஜெயக்கொடியானவர் அப்பா, எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். அதை சிலர் குதிரைகளை குறித்து, சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள் அப்பா, ஆனால் அவர்கள் முறிந்து விழுவார்கள் அப்பா. நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம் ஐயா. நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லி அப்பா தாவீது சொல்லுகிறது போல உம்முடைய நாமத்தை நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் ஐயா. நாங்கள் எழுந்து நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம் அப்பா. நீரே மகிமைப்படுவீராக. மீட்பரும் ரட்சகரும் ஆகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமாய் சொல்வோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருந்து இந்த ஆராதனை வேளையிலே பாடல்களை பாடப் போகிறோம் ஆண்டவருக்காக. வேதவசனம் இப்படியே சொல்லுகிறது, நாசியிலே சுவாசமுள்ள மனிதரை நம்புவதை விட்டுவிடுங்கள், மதிக்கப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். ஆமென். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷன் நம்புவதை பார்க்கலும் கர்த்தரின் பேரில் பற்றுதலமாய் இருப்பது நலம். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத தேவன். அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. இப்படியாய் நமது பாடல்களை கடந்து போகிற முதலாவது பாடலாக மாறிடாய் மா நேசரே, மாறாதவர் அன்பின் நாளுமே. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி சிலுவை மீதிலே காணுதே
இருக்கிறோம். கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்மை நினைத்து நம்ம கண்ணோக்கமாய் இருக்கிறார். மல்கியா 3:6 சொல்கிறபடி அவர் கர்த்தர், அவர் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நாம் நிர்மூலமாகவில்லை. கர்த்தருடைய சுத்த கிருபையினாலே நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது. கர்த்தருடைய சுத்த கிருபை, அதற்கு நாம் எம்மாத்திரம் எப்பொழுதும் நாம் அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்திக் கொண்டே இருப்பது நம்முடைய வேலையாய், நம்முடைய கடமையாய் இருக்கிறது. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வழிநடத்துவதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய அநாதி சிநேகத்தால் நம்மை சிநேகித்தார். அவருடைய காருண்யத்தினாலே நம்மை எடுத்துக்கொண்டார். அவருடைய கரத்துக்குள்ளாக இருந்து அவரை போற்றி பாடுவோம்.
எல்லாரும் வாயிலை திறந்து ஆண்டோடைய அன்புக்காக நன்றி செலுத்தி பாடுவோமா? அப்பா ஆவியானவரே, உடைய அன்புக்காக நன்றி அப்பா. அப்பா உடைய கிருபைகளுக்காக நன்றி, உடைய தயவுகளுக்காக நன்றி. ஹalleluya. அன்றைக்கு ரூத்துக்கு போவாசோட கண்கள்ல ஆண்டவர் கிருபை கிடைக்க செய்தார். ஹalleluya. அதே போல யோசேப்புக்கு அந்த நாட்கள்ல அவர் ஓடின பொழுது, அந்த பார்வோனிலிருந்து தப்பி ஓடும் பொழுது ஆண்டவருடைய கண்கள்ல தயவு கிடைத்ததுனால அவர் அந்த எகிப்து தேசத்துக்கே அதிபதியாக மாறினார். ஹalleluya. அதே போல இன்றைக்கும் ஆண்டவருடைய கண்கள்ல நமக்காக தயவு காத்துக்கொண்டே இருக்கிறது. எப்பொழுது நமக்கு தயவு கூறுகிற தேவன், தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை தெரிந்து கொண்ட தேவன். ஆமென். ஹalleluya. எல்லாரும் வாயிலை திறந்து சொல்லுவோமா? ஹalleluya. But now in Christ Jesus, you who once were far away, you have been brought near by the blood of Christ. Ephesians 2:13. We were once far away, separated by sin, but His precious blood brought near us, redeemed us, and called His own. Let us all lift up our voice in one accord with the gratitude for the Jesus, what He has done in our life. Hallelujah. Without the shedding of blood, there is no forgiveness. I was a wretch, I remember who I was. I was lost, I was blind, I was running out of time. Sin separated, the breach was far too wide. But from far side of the chasm, you held me in your side. So you made a way across the great divide. Left behind heaven's throne to build it here inside. And there at the cross, you paid the debt I owe. Broke my chains, freed my soul. For the first time I had hope. Thank you, Jesus, for the blood applied. Thank you, Jesus, for it has washed me white. Thank you, Jesus, you have saved my life. Brought me from the darkness into glorious light. Brought me from the darkness into glorious light. Thank you, Jesus, for the blood you have applied on us. You took my place, laid inside my tomb of sin. You were buried for 3 days, but then you walked right out again. And now death has no sting, and life has no end. For I have been transformed by the blood of the Lamb. Thank you, Jesus, for the blood applied. Thank you, Jesus, it has washed me white. Thank you, Jesus, you have saved my life. Brought me from the darkness into glorious
இப்பொழுதும் கூட இந்த மாலை ஆராதனை வேளையில நம்ம எல்லாரும் ஒன்று கூடி தேவனை வந்து சந்தோஷமா ஆர்ப்பரிக்க நம்ம வந்திருக்கிறோம். ஆனாலும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல நம்ம பள்ளத்தாக்குல நடக்கிற மாதிரி சூழ்நிலையில் வரலாம். இருந்தாலும் நம்மளுக்கு பயப்படாம கர்த்தரை நம்ம நம்பிக்கையோட பற்றி கொண்டு அவரை மகிழ்ச்சியோட நம்ம துதித்து ஆராதனை செய்யும் பொழுது நம்மளுடைய எல்லா சூழ்நிலையும் நம் தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். அதனால நம்ம சந்தோஷத்தோட இந்த பாடலை நம்ம துதித்து பாடுவோம். அப்பொழுது கர்த்தர் நம்மளோட மகிமையா இறங்குகிறார். ஆமென். உம்முடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. ஆமென். ஹalleluya. எல்லாரும் வாய்க்கு திறந்து சொல்லுவோமா? மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோல் உமது கனியும் பேச்சு. ஆமென். ஹalleluya. நம்ம இம்மட்டுமாய் ஆவியானவர் இம்மட்டுமாய் எல்லா இக்கட்டுகளுக்கும் நீக்கி அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்ம இம்மட்டுமாய் தேற்றி வழிநடத்த வந்ததுக்காக நம்ம ஸ்தோத்திரிப்போமா? ஹalleluya. அவரே நம்முடைய மகிமை நம்பிக்கை, அவரே நம்முடைய மாறிடாத நேசர். ஹalleluya. அவரே நம்முடைய மேய்ப்பருமாய் நம்முடைய கண்காணியருமாய் இருக்கிறார். நமக்காக இந்த ரத்தத்தை சிந்தி நமக்காக இந்த உலகத்திலே வந்து அந்த சிலுவை பாடுகளை நமக்காக சுமந்த தேவனை இந்த ஆராதனை வேளையிலே ஒருமனப்பட்டு குரல்களை உயர்த்தி நம்ம ஆராதனை பாடலை பாடுவோமா?
ஹalleluya. மகிமை நிறைந்தவரே, மகத்துவம் நிறைந்தவரே, அப்பா இந்த வேளையில் மத்தியிலே அப்பா நீர் உலா வரும்படியாய் உம்முடைய வஸ்திரத்தோல் தகப்பனே சபையை ஆளும்படியாய் ஹalleluya. எல்லாரும் வாயிலை திறந்து உற்சாகமாய் வாயிலை திறந்து ஆண்டவரை வேளையிலே ஸ்தோத்திரிங்க. அவருடைய வருகைக்காக, ஆண்டவருடைய நாம மகிமைக்காக இந்த வேளையோட வாயிலை திறந்து நீங்க ஸ்தோத்திரிங்க. இருந்து பாடுறது நாங்க மட்டும் இல்ல ஆராதனை செய்கிறது. ஆராதனை என்பது சபையாய் செய்வது. ஆராதனை என்பது மியூசிக் மட்டும் இல்ல, குரலத்தோடு பாடுவது மட்டும் இல்ல, சபையாய் செய்து ஆண்டவரை துதிப்பதே ஆராதனை. ஹalleluya. ஆவியானவரே மத்தியிலே அசைவாடுகிறாங்க. அப்பா உடைய வல்லமை வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோமே அப்பா. அவரே நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமும் உடையவர். அவர் மகத்துவம் உள்ளவர். அவர் உன்னதமானவர். உன்னதத்திலே வாசம் செய்கிற தேவன். பணிந்தவரின் ஆவியை உயிர்ப்பிக்கிறவர். நொறுங்குண்ட இருதயத்தை உயிர்ப்பிக்கின்றவர். நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்தில் வாசப்படுகிற தேவனாய் நம் தேவன் நம்முடைய மத்தியிலே உலா வந்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. நொறுங்கின இருதயத்தை காயம் கட்டுகிற தேவன். அவரே காயம் கட்டுகிறவராய் நம்முடைய மத்தியிலே நம் அருகிலே கடந்து வருகிறதே இந்த நாளே அப்பா உடைய தொடுதலை நாங்கள் உணரணும் அப்பா. என்னுடைய கண்களை திறப்பீராக. ஹalleluya. கவனங்கள் சிதறவிடாத படிக்க, கவனங்களை சிதறடிக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளை சபையாய் செய்து இயேசுவின் நாமத்தை நாங்கள் கடிந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya. ஓ யாத்தா ராமா ஷகா ரதரிவி கவரதுரபோ ஷவலாத ராவா ஓ யாதினி ரேதரே மாஷியா திரிவி கவனதுன லுதரபுதரி கதுரா ஷேக்கருதரபோ. ஹalleluya. மகிமை நிறைந்தவரே, மகத்துவம் நிறைந்தவரே அப்பா, நீரே தேய்ச்சரவாளன் அப்பா. நீரே எங்களை தேய்ச்சுகிற தெய்வம் அப்பா. நீர் காற்றாய் வருகிறாங்க, நெருப்பாய் மத்தியிலே வருகிறாங்க, அக்கினியாய் எங்கள் மீது பொழிகிறாங்க அப்பா. அப்பா அந்த அக்கினியின் அபிஷேகம் எங்களுக்கு வேணும் அப்பா. நாங்கள் வந்த வண்ணமாய் போகக்கூடாது, வெறுமையாய் போகக்கூடாது அப்பா. அப்பா அக்கினியின் அபிஷேகத்தினால் நிரப்புகிறாங்க. எங்கள் வாயிலே அக்கினியை போடுகிறாங்க. மியா துரோபோ ஷாக் அதிரி திராபோ ஷாப தருவா. அப்பா அக்கினியை போடுகிறாங்க. இந்த நாவிலே அக்கினியை போடுகிறாங்க அப்பா. அந்த வாஞ்சை எங்களுக்குள்ளே வரணும் அப்பா. ஹalleluya. எல்லாரும் வாயிலை திறந்து ஒரு மனதோடு நம்ம ஆண்டவரை வரவேற்போமா. அவரே நம்முடைய தேய்ச்சரவாளன், நம்முடைய தேய்ச்சுகிற தெய்வம் ஒருவரே. ஹalleluya. தேய்ச்சரவாளனே என்னை தேடி வந்தீரே. தேய்ச்சரவாளனே என்னை தேற்றும் தெய்வமே. தேய்ச்சரவாளனே என்னை தேடி வந்தீரே.
எங்கள் மேல் இறங்கி வரும்படிக்காய் வாஞ்சியோடு காத்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, சங்கீதத்தில் நாங்கள் வாசிக்கிறது போல நீதிமான்களே தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சத்தமிடுங்கள் என்று சொல்லி இருக்கிறபடி ஆனந்த சந்தோஷத்தோடு ஆண்டவரே நீர் எங்களை ஆனந்த தைலத்தினால் நிறைக்கும்படிக்காய் உடைய சமூகத்துல நாங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த உலகம் எங்களுக்கு தருகிற பாரங்கள் தகப்பனே, சுமைகள் தகப்பனே, இதோ சிலுவை எண்டையில நாங்கள் இறக்கி வைக்கும்படிக்காய் வந்திருக்கிறோம் தகப்பனே. இதோ உம்முடைய பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே, பரிசுத்தரே, உம்முடைய பரிசுத்த ரத்தம் எங்கள் நெற்றிகளிலே பூசப்படும்படிக்காய் இதோ இந்த இடத்துல எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நன்றி இருந்தேன். இந்த வாரத்தை நாங்கள் முடித்து அப்பா, as we begin the season of Advent, oh Lord, உம்முடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிற அந்த ஒரு காலகட்டத்துக்குள்ள நுழைகிற நாட்களில ஆவியானவர்களை ஆயத்தப்படுத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த நாள்ல ஆவியானவர் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஆட்கொள்ளும்படிக்காய் ஆயத்தப்படுத்தும்படிக்காய் நடத்தும்படிக்காய் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் பாடினது போல தகப்பனே, அந்த கால இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு எங்களை வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவித்து நாங்கள் பாடுகிறோம் ஆண்டவரே. துதித்து நாங்கள் பாடுகிறோம் ஆண்டவரே. அப்பா, பவுல் அப்போஸ்தலர் சபைக்கு சொன்னது போல நீங்கள் முன்பொரு காலத்துல வாழ்ந்திருந்த அந்த செத்த வாழ்க்கையை நினைத்து பாருங்க என்று சொன்னது போல ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலிருந்து தேவன் உங்களை ஜீவனோடு எழுப்பி இருக்கிறாரே என்று சொன்னது போல அப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய முன்னாட்களை நினைத்து பார்க்கிறோம் தகப்பனை. நீரங்களை தூக்கி எடுத்த கழுவி சுத்திகரித்த அந்த நாட்களை நினைத்து பார்க்கிறோம் ஐயா. மீண்டும் ஒரு விசையாய் நீரங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று சங்கீதக்காரன் கேட்கிறது போல தகப்பனே. அப்பா, அந்த நாட்களிலே ஒரு புதிய அபிஷேகத்தை, புதிய கிருபையை, புதிய ஆவியை கர்த்தர் நீர் ஊற்றும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம். நீ நெருப்பாய் வாங்க, காற்றாய் வாங்க, அக்கினியாய் வாங்க அப்பா, எங்கள் மேல அனலாய் நீர் வருவீராக தகப்பனே. வந்து எங்கள் வாழ்க்கையில சுட்டரிக்க வேண்டியவைகளை சுட்டரித்து தகப்பனே அப்பா, பற்ற வைக்க வேண்டியவைகளை பற்ற வைத்து உம்முடைய சித்தப்படி எங்களை நீர் பயன்படுத்த நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, as we get into the season of Advent from next week, oh Lord, அப்பா தகப்பனே, எங்களை நீர் ஆயத்தப்படுத்தும்படிக்காய் நவம்பர் மாதம் கடைசி நாள் என்று ஆண்டவரே இம்மட்டுமாய் 11 மாதங்கள் எங்களை நடத்தி வந்திருக்கிறீர்கள். 12வது மாதத்துல நாங்கள் நுழையும் பொழுது உம்முடைய பிறப்பை நாங்கள் நினைவு கூர்கிற அந்த மாதத்துல நுழையும் பொழுது for the season of Advent as we prepare, oh Lord, அப்பா எங்களுடைய இருதயத்தை உம்முடைய பால் நாங்கள் திரும்பும்படிக்காய், வசனத்திற்கு திரும்பும்படிக்காய், ஆவிக்கு திரும்பும்படிக்காய் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள்ல கூட தகப்பனே மீதமுள்ள ஆராதனையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக தகப்பனே. ஐயா, உம்முடைய வசனத்தின் வேளையில நீர் ஆவியானவர் நீர் எங்களுக்கு கற்றுத் தரும்படிக்காய், நீர் பேசும்படிக்காய் ஜெபிக்கிறோம். நீர் எந்த நோக்கத்தோடு உம்முடைய மகனோடு நீர் பேசி இருக்கிறீரோ அதை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஜெபத்தின் வேளை, ஆராதனையின் வேளை அப்பா கடைசி வரை ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடி சூழ நின்று எங்களை அழைத்து செல்லும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் மகிமைப்படுவீராக, கர்த்தருடைய ஆவியானவர் நீர் மகிமைப்படுவீராக, நீரங்களை அசைப்பீராக. நாங்கள் புறப்பட்டு செல்லும் பொழுது தகப்பனே, இந்த உலகத்திற்குள்ளாய் நாங்கள் செல்லும் பொழுது தகப்பனே ஐயா, உம்முடைய ஆவியானவர் இந்த வாரத்திற்குள்ளே எங்களை நடத்தி செல்லும்படிக்காய், உம்முடைய ஆவியானவர் எங்களை நடப்பிக்கும்படிக்காய் உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எவரவர் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய குமாரர்களும் குமாரத்திகளுமாய் இருக்கிறார்கள் என்ற வசனத்தின்படி தகப்பனே, இந்த வாரத்தில் நாங்கள் எங்கள் செல்லுகிற இடங்களில் எல்லாம் உம்முடைய குமாரனாகவும் குமாரத்தியாகவும் இருந்து நடக்க உம்முடைய நாமத்தை சொல்லி மகிழ உயர்த்தி பிடிக்க கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் வரலாம். சபையின் அறிவிப்புகள். ஆஸ்டின் தமிழ் சபையின் சார்பாக இந்த மாலை விளக்கு உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தால் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வாரத்தில் நமக்கு உபவாச ஜெபம் உண்டு, ஆன்லைனில் உபவாச ஜெபம் உண்டு. குடும்பத்திற்கு ஒருத்தராக தயவு செய்து
இந்த கடைசி மாதத்துல இந்த உபவாச ஜெபத்துல கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு துதிக்கிறதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, அதே சமயம் நம்ம ப்ரேயர் பண்றதுக்கும் நிறைய காரியங்கள் உள்ளது. அதனால இந்த உபவாச ஜெபத்துல குடும்பத்திற்கு ஒருத்தராக தயவு செய்து இந்த கடைசி மாதத்தை கலந்து கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதை தொடர்ந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு திருப்பந்தி உள்ளது. குடும்பமா எல்லாரும் கலந்து கொள்ளும்படியாய், முழுக்க ஞானஸ்நானம் எடுத்தவங்க வந்து கலந்து கொள்ளும்படியாக இந்த திருப்பந்தி கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இதை தொடர்ந்து இந்த வாரத்துல பிறந்த நாள் திருநாள் காண்கள் யாராவது இருந்தீங்கன்னா எழுந்து இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக பாஸ்டர் வந்து ஜெபிப்பாங்க. அதை தொடர்ந்து சாட்சிகள் யாருக்காவது இன்னும் சொல்லணும் இருந்துச்சுன்னா நீங்க தயவுசெய்து எழுப்பி வரும்படியாய் சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவான சாட்சிகளை இடத்தை தெரிவிக்கும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே சபையார் ஒரு குடும்பமாய் சகோதரர் மணி ஜெயாவுக்காய் நம்முடைய சபையின் எழுததான் இருக்கிறாங்க. சாம் அனிதாவிற்காய் அண்ட் எலிசபெத்காய் நம்ம ஜெபிக்கலாம். திருமண நாட்கள், பிறந்த நாட்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் ஒன்று கூடி அவர்களுக்காய் ஜெபிக்கலாம். கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி, ஆராதனை அப்பா. அப்பா இந்த நாளில நீர் கூட்டி கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வருடத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எலிசபெத் வாழ்க்கையில கர்த்தர் நீர் உடனிருந்து நீர் நடத்துகிறபடிக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். மகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஒரு சபையாய் இயேசுவின் குடும்பமாய் இயேசுவின் ரத்தத்தை பூசி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மகள் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தெய்வ தயவிலும் மனுஷ கிருபையிலும் பெருகி வளரும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் கிருபைகளை பெருக பண்ணுங்க அப்பா. உமக்கென்று மகள் ஆராதனையில ஏறெடுக்கிற பிரயாசங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து இன்னும் திறமைகளினாலும் ஞானத்தினாலும் நீர் நிறைத்து பெருக பண்ணும்படிக்காய் ஜெபிக்கிறோம். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மகளை நீர் வளர்த்து கொண்டு வரும்படிக்காய் அப்பா. பவுல் அப்போஸ்தலர் சொன்னது போல கபடும் மாறுபாடும் உள்ள சந்ததி என்று சொன்னது போல இந்த நாட்களிலே கபடும் மாறுபாடும் உள்ள இந்த சந்ததியில அப்பா சுடர்விட்டு பிரகாசிக்கிற உம்முடைய வெளிச்சம் ஆண்டவரே மகளுடைய வாழ்க்கையில பிரகாசிக்கும்படிக்காய் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சாம் அனிதாவிற்காய் கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. அந்த திருமண நாளை கொண்டாடுகிறவங்க சாம் அவங்க பர்த்டே கொண்டாடுறாங்க. அவங்க 2 பேர் திருமண நாளை கொண்டாடுகிறார்கள் தகப்பனே. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. புதியதொரு ஆண்டை கூட்டி கொடுத்திருக்கிறீர். நன்மையினாலும் கிருபையினாலும் நீர் நிறைக்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருக்கிற அவர்கள் இருதயத்தின் வாஞ்சைகளை வேண்டுதல்களை கர்த்தர் நீர் நிறைவேற்றும்படிக்காய் உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தருடைய சமூகத்துல ஆனந்த சத்தமிட்டு உம்மை துதிக்கிற துதியின் நாட்களை கர்த்தர் நீர் எழுப்பும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் நீர் பெருக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சகோதரர் மணி ஜெயாவிற்காய் ஸ்தோத்திரம். அப்பா அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல இன்னும் பல குடும்பங்களை தங்களுடைய தேவ ஆலோசனையினால் தாங்குகிறதை அறிந்திருக்கிறீர். ஸ்தாபித்திருக்கிற சபைகளை அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆஸ்டின் தமிழ் சபைக்கு ஒரு மூப்பராய் கர்த்தர் நீர் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நரை மயிர் வரை உன்னை நான் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்னவர் கர்த்தர் நீர் தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் வழி நடத்தின எபினேசர் இனிமேலும் நடத்தி காத்து வரும்படிக்காய் ஜெபிக்கிறோம். இன்னும் பலருக்கு ஆசீர்வாதமாய் தகப்பனே ஒரு ஆலோசனையாய் தகப்பனே நீர் பயன்படுத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம். இன்று கூட உடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளுகிற வேளையில மகனை நீர் அபிஷேகிக்கும்படிக்காய் நீர் பேசும்படிக்காய் ஜெபிக்கிறோம். சகோதரி ஜெயாவுடைய வாழ்க்கையில சுகபீனத்திலே நீர் பலன் தந்தீரே, சுகம் தந்தீரே, அற்புதம் நடத்தினீரே. குடும்பத்துல இன்னும் அதிக அற்புதங்களை காண உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. பிறந்த நாளோ திருமண நாளோ தகப்பனே கர்த்தர் நீர் கூட்டி கொடுத்திருக்கிற இந்த புதிய வருடத்துல உம்முடைய புதிய அபிஷேகத்தை புதிய கிருபையை கர்த்தர் நீர் அவர்களை காண பண்ணும்படிக்காய் வழி நடத்தும்படிக்காய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. ரெண்டு additional announcements இன்றைக்கு. முக்கியமா 2 announcements. ஒன்று, after the service today, இன்றைக்கு later today, we'll send the notification for carols, Christmas carols. Christmas carols notification அனுப்புவோம். You need to pre-register. So Christmas carols kuரிய registration link, registration form, we'll be sending it out. டிசம்பர்ல 2 வாரங்கள், Friday Saturday 2 weeks we are going to be doing carols. Carols ku 2 things. One வந்து, if you want to participate in the carols itself, come singing along, definitely let us know.
But outside of that, if you want us to visit your home and sing carols, please register as soon as possible so that we'll be able to plan the logistics. We just have 2 more weeks to go, so another 1 more week to go. Please register as soon as possible. And tonight we'll publish a form so that we can register. அது முதலாவது காரியம். இரண்டாவது காரியம் Christmas service. Christmas service will, as we have been having in the past years, கடந்த வருடங்களில் நாம் செய்தது போல Glad Tidings Churchல 25th morning 10 a.m. we will have the Christmas service. அது சம்பந்தமான flyers-உம் நான் இன்றிலிருந்து we'll start publishing it in WhatsApp as well as via email. We'll post it in Facebook also. We'll post it on our YouTube channel also. Please share it with friends and families. Christmas is a good time. நல்லதொரு நேரம். நண்பர்களையும் விசுவாசிகள் அல்லாதவர்களையும் இன்வைட் பண்ணுகிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அதே போல தான் கேரல்ஸும் it's not that just we come to your home, invite some of your friends to your home. So that believers or not believers, it doesn't matter. I mean, the world needs good news. Amen. The world needs good news, and the world needs blessing. So invite your friends and families, and both through the carols as well as to the service, and we'll be more than glad to do. But the timely registration is very, very important. And once we share the Christmas flyers and nothing share பண்ணதுக்கு அப்புறம், please feel free to share it in your own social media or connections and everywhere. Right? Now, can I ask all the Sunday school children to come forward, not go down, but come forward for a moment. All the Sunday school children to come forward. From young and old, all the way to high school, everyone, just come forward. I just want to come to look at me. Okay. How many of you know a name called D.L. Moody? Okay, Jaden knows. He's a very, go on Google today, okay? Go on Google today. What's D.L. Moody? Okay. He was a very, very prominent and famous, great evangelist. In the very initial days of his ministry, anytime he goes to Anakam. So in the very initial days of ministry, when D.L. Moody used to go out, share Jesus, share gospel with people and then come back, his wife always used to ask a question. How many people saved today? And one day when D.L. Moody came back home, his wife asked the same question. And D.L. Moody said, 2.5 people. Can anyone explain what does 2.5 people really mean? If it is 2 people saved, good. 3 people saved, good. What do you mean by 2.5? What he might have meant? Anyone guess? Okay, with lack of time, I'll tell you. He said 2 adults. So 1 kid is what we would typically think, right? And the D.L. Moody told her 2 adults and 1 kid. So then why did you say 2.5? He said the adults have already spent most of their life, but the child has a whole life ahead of him. The whole life ahead of him. Each of you, every Sunday, as you go down to the classes, your teachers pour into your lives. Pour into your lives. And you have a lot of life ahead of you. You ask any of us elders here, we would say, oh, I wish I had known this that early. Oh, I wish I had known Christ. I wish I had known the truth. Oh, I wish I had known the truth a little bit early. And you guys are getting an amazing opportunity. Amazing opportunity. Right? So every child coming to Christ is like a full adult coming. Whereas every adult coming to Christ is like half an adult coming. Why? Half of their life is already gone. You guys have a lot of life into it. Are you grateful to your teachers? Sunday school teachers? Do you like it? Do you really like it? Can I hear it in the class? As we recognize them today, it requires dedicated, committed service to serve. Preparation to serve you all. Right? So stand along with me as we bring each of them and recognize.
Praise the Lord. Today we recognize all the Sunday school teachers. நம்ம பிள்ளைங்களை வந்து என்னன்னா கர்த்தர் நம்ம பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கிறதால பிள்ளைங்களை வந்து ஆண்டவர் வந்து நமக்கு பொக்கிஷங்களாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பிள்ளைகளை வந்து நம்ம சின்ன பிள்ளைகள் வந்து எல்லாரையும் நாங்கள் நேம்ஸ் வச்சு ஜெபிக்கிறது உண்டு. ஸோ அந்த பிள்ளைங்களை வந்து என்ன கர்த்தருக்குள்ளே வளர்க்கணும் அப்படின்றது எங்களுக்கு ஒரு பெரிய பேர்டன். ஸோ நம்ம ஆஸ்டின் தமிழ் சர்ச்சில் நம்ம சில்ட்ரன் மினிஸ்ட்ரி வந்து we take it very சீரியஸ். ஸோ அந்த பிள்ளைங்களை வந்து நல்லா கர்த்தருக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு we are blessed with very godly teachers and we are thankful and we praise God for all the teachers. All the teachers are in our prayers and we thank you for everything that you do. நம்ம வந்து என்னென்னா அந்த பிள்ளைங்களோட லைஃப்பில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். இப்போ இவங்க சொன்ன மாதிரி அந்த டிஎல் மூடி நான் அநேக எவாஞ்சலிஸ்ட் பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் அண்ட் அவங்க எல்லாமே வந்து சண்டே ஸ்கூலில் அவங்க லேர்ன் பண்ண காரியங்கள் வந்து அவங்க லைஃப்பில் பெரிய ஒரு பாதிப்பை பிற்காலத்தில் ஏற்படுத்தினதை அவங்க அநேகர் சாட்சி சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ டீச்சர்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி டைரக்டர் வந்து நமக்கு ஆன்ஜி விஜுன் ஆன்ஜி we thank God for them. ஸோ அவங்களோட thank God for their dedication week after week. அவங்க வந்து அவங்களும் they both are working with Angie right now she's carrying and but still அவங்க ரெண்டு பேரும் every week வந்து ஸோ அவங்க டெடிக்கேட்டடாக அந்த காரியத்தை செய்கிறாங்க. எவ்ரி டீச்சர்ஸ் எல்லா டீச்சர்ஸ்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். யூ ஆர் ஆல் இன் அவர் ப்ரேயர்ஸ். ஸோ வி ப்ரைஸ் காட். ஸோ பிற்காலத்தில் இன்னும் ஒரு 20 years கழிச்சு இவங்கெல்லாம் ஃபியூச்சர் லீடர்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் குட்டியாக ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் தேர் ஆல் ஃபியூச்சர் லீடர்ஸ். அவங்க பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து நம்ம கட்டாயம் பெருமைப்படுற நாட்கள் வந்து கட்டாயம் நம்ம பெருமைப்படுவோம். கை கூட நம்ம நன்றி செலுத்துவோம். பிரைஸ் காட். ஐ இன்வைட் ஆன்ஜி அண்ட் விஜு. போத் ஆஃப் தம் they teach. விஜு வந்து அவர் வந்து சீனியர் கிட்ஸ் டீச் பண்ணுறாங்க அண்ட் ஆன்ஜி டீச்சர்ஸ் அந்த ஜூனியர் கிட்ஸ் அண்ட் ஆல்சோ த ப்ரீ ஸ்கூல். ஸோ வி தேங்க் ஃபார் தட். Next I invite Nancy. Nancy வந்து ஆல்ரவுண்டர் தமிழ் சர்ச்சில் இங்கே வந்து வர்ஷிப்பை லீட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் கீழே போயிட்டு கிட்ஸ் ஷீ டேக்ஸ் கேர் ஆஃப் கிட்ஸ் மினிஸ்ட்ரி ப்ரீ ஸ்கூல் டீச் பண்ணுறாங்க. Jivita also helped us this year with the children ministry with the preschool and also the junior kids. And like Delcy is joining us. Then I invite Angel. ஸோ அவங்க ஜெயசுரர் டீச் பண்ணுறாங்க. ஜெயசுரர் இன்னைக்கு இல்லை. ஜாய் ஓகே நான் பர்கே ஜாய் வந்து நமக்கு சீனியர் கிட்ஸ் டீச் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஸோ மச். அவங்க ஜெயசுரர் டீச் பண்ணுறாங்க பட் ஷீ இஸ் நாட் ஹியர் டுடே. Thank you teachers. You are all in our prayers and we praise God and we thank you so much. Praise God. Thank you children. Thank you. Say thank you to your teachers today. Okay? Thank you all. Good. You are dismissed to Sunday school. If you can't explain anything simply, however complex it could be, எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தாலும் உன்னால் ஒரு காரியத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா ட்ரை எக்ஸ்பிளைனிங் இட் டு யுவர் சில்ட்ரன் ஃபர்ஸ்ட். whoever it is below 10 years உன் வீட்டில் யார் இருக்காங்களோ, if you can tell them and if you can make them understand, then you'll be good in coming and presenting it to the C level. Typically this is what he says. ஏன் இதை நான் ஷேர் பண்ணுறேன்னா, teaching children is not easy. It's not easy. Like it requires so much of commitment and preparation to sow into their hearts. Like as Lizzie mentioned, Billy Graham is today. I have a beautiful video about it where it all started. So
every Billy Graham and every evangelist and every minister of God worldwide, even the greatest of the greatest pastors, if you ask them, it all started with that small seed in their Sunday school actually. So it's very, very important and critical for them to receive that seed in this age. And statistically சொல்றாங்க, if your child has not accepted Christ by the time they leave school, their chances of accepting Christ beyond that reduces by about 60%. Their chances, அதுக்கப்புறம் அவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு கூடிய சந்தர்ப்பமும் வாய்ப்புகளும் கிட்டத்தட்ட 60% குறைத்து இருக்கிறது என்று சொல்றாங்க. அதனால the Sunday school ministry is very, very critical and very, very important, and keep it in prayer. பிள்ளைங்களை அனுப்ப, இப்போ யாராவது ஒருத்தர் $1 million உங்களுக்கு கொடுக்குறேன், உங்க பிள்ளை என்கிட்ட கொடுத்துருவீங்களா? Would anybody give? No one. ஆனா யோசிச்சு பாருங்க, every Sunday we go and leave them, entrust them with somebody for an hour or two. Why? Because you trust in what is being taught. You trust in who's teaching them. And when you leave today, say thank you to them, and they are such a blessing to our children actually. Thank you. இன்று நம்முடைய மத்தியில சாட்சிகள் எதுவும் இருக்கிறதா? யாரும்? Okay. இன்று நம்ம மத்தியில தேவ வசனத்தை பகிர்ந்து கொள்ள பிரதர் மணி அவர்களை அழைக்கிறேன். He's not a guest. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. Talking about Sunday school, it just brings memory. எனக்கும் ஞாபகம் வருகிறது. I was talking to Jaya, my wife, a few days back about my Sunday school teacher. This has actually impacted Mrs. E.G. Muthaya. She was a widow, but she was my Sunday school teacher when I was small. But avlo impact that until college போற வரைக்கும் I used to, because she was a widow, she had a big house, அவங்களுக்கு போய் உதவி செய்கிறது, but she used to impart so much of knowledge. Today, that has helped us, helped me a lot in my Christian walk. So Sunday school is important. So bring your children, உங்களுடைய குழந்தைகளை கொண்டாடுங்க. கண்டிப்பாக சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புறது ஒரு நல்ல ஒரு காரியமாக இருக்குது. ஜெபம் செய்வோம். Let us pray. எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நேரத்துக்கு நன்றி செலுத்திக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை உண்மை உள்ளது. உங்களுடைய வார்த்தை இன்றைக்கும் ஆண்டவரே அது பிரயோஜனமாக எங்களுடைய வாழ்க்கைக்கு இருக்கிறது என்று நாங்கள் நம்பி விசுவாசித்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வீணாக எங்களுடைய நேரத்தை செலவழிக்காமல் உம்முடைய வசனம், உம்முடைய வார்த்தை எங்களோடு பேச வேண்டும் என்று நாங்கள் காத்திருக்கிறோம். ஆவியானவரை நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். நீரே என்னை மறைத்து உம்முடைய வசனத்தை நீர் பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே பேசும் ஆண்டவரே, இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Actually, I am supposed to preach last week. இன்னொரு அப்பாயின்மெண்ட் இருந்ததுனால, அப்பாயின்மெண்ட் மீனிங் ஐ ஹேட் டு ப்ரீச் சம்வேர் எல்ஸ், இன்னொரு இடத்துல நான் பிரசங்க இருக்கிறதுனால சிஸ்டர் ஹெல்ப் பண்ணாங்க. பட் அதனால God has actually given a new message. நான் ப்ரிப்பேர் பண்ணது ஒன்று, ஏன்னா போன வாரம் நான் ப்ரீச் பண்ணேன் அப்படின்னு. பட் God has got something else for us today, and because it has impacted me so much. என்னுடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய தாக்கத்தை பண்ணதுனால அதை குறித்து உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உங்களுக்கு எல்லாரும் தெரியும், மை சன் ஐசாக் சில மாதங்களாக அவனுக்கு வேலை இல்லாமல் அவன் இன்டர்வியூ போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறான். And a lot of us know, right? My son has got looking for job, அதாவது வேலை தேடிக்கொண்டு இருக்கிறத. இது ஒரு தாக்கமாக கடந்த ஒரு 2-3 வாரத்துக்கு எனக்கு வந்துச்சு. அதாவது not because he doesn't have a job or he's looking for a job, அது ஒன்றும் இல்லை. பட் ஒரு மகன் அவன் வீட்டுக்கு வரும்போது ஹவுஸ் எவ்ரி திங் ஒன்ஸ் வீக் தான் வருவான், ஏன்னா பக்கத்தில் இருக்கிறதுனால. வாட்ஸ் கோயிங் ஆன், எப்படி இருக்குன்னா ஆன் கோயிங். ஹி இஸ் ஸோ என்ன சொல்லுவாங்க, ஜென்டலி ஹி வில் டெல் எவ்ரிதிங், எல்லாமே நல்லாம போய்கிட்டு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லுவான். பட் தென் when he goes back, my heart sinks, because என்னுடைய பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு அவன் எப்படி அவனோட சொந்த வாழ்க்கையில் தனியாக இருக்கும்போது என்ன மனநிலை அவனுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு அதை யோசிப்போம்.
பட் அதை யோசிச்சு அப்படியே விட்டுறது ஜெயம் நாங்கள் பேசுவோம். We pray every day for him. We know that he is a godly child who serves in 2 different churches. Actually ஆஸ்தின் 2 சபைக்கு அவன் போயிட்டு ஊழியத்தில் ஈடுபட்டுள்ள ஒரு மகன். ஆனால் ஏன் இந்த மாதிரியான சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாக்கத்தோடு நான் ஒரு நாள் ஜெபித்து இல்லை. யூஸ்வலி ஏர்லி மார்னிங் ஆண்டவர் உணர்த்தி ஒரு நேரம் எழுப்பி ஜெபிக்கிறதுக்கு ஊண்டுதல் பண்ணுவார். அப்படியாக இருக்கும்போது this word came to me, refuge, அடைக்கலம், refuge. Then I started to think, what is refuge? என்ன அப்படின்னு சொல்லும்போது சங்கீதத்தில் இந்த பாகம் இருக்கிறது, சங்கீதம் 46. இதை குறித்து நீங்கள் இதை தான் நம்ம இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். Psalm 46 முதல் 11 வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட வேத வாக்கியம் சங்கீதம் 46ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வரை. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டிருக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். இந்த வசனத்தில் இருந்துட்டு அல்லது இந்த பாகத்திலிருந்து ஆண்டவர் எனக்குள்ள வைத்த ஒரு காரியத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். Everyone will face some kind of storm. அதாவது யாவரும் இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான புயல் அல்லது கஷ்டம் அல்லது ஒரு தொல்லை, அது ஒரு வேளை பெரிய சடன். கடந்த வருஷம் எங்களுடைய வாழ்க்கையில் சடன்லி மை வாய் ஹேட் அ ஸ்ட்ரோக். அது வந்துட்டு எப்போ வரும் அப்படின்னு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள் நீங்கள் கடந்து போயிருக்கலாம். அல்லது ஸ்லோலி இட்ஸ் ப்ரூவிங், அதாவது சுலபமாக ஒரு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. அதாவது எனக்கு பண பிரச்சனை வருது, ஆரம்பிச்சு அல்லது வேலையில் ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சு இது ஜஸ்ட் கோஸ் ஆன். அது அப்படியே நெருங்கி ஒரு பயத்தை, ஒரு திகிலை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டாட இருக்கலாம். இது போகாம அது அப்படியே சுத்திக்கொண்டே நம்முடைய வாழ்க்கையில வந்துட்டு அப்படியே சுத்திக்கொண்டே இருக்கிறது. ஒரு காரணத்தை கூட அல்லது ஒரு காரியமாக இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில. It just lingers, it just comes into your life and it's not going away. Slowly அப்படியே நம்ம வந்துட்டு அப்போ திடீர்னு நம்ம வந்து எதிர்காலத்தை குறித்து நம்ம யோசிப்போம். இப்படி எனக்கு ஒரு நெருக்கடி வந்துச்சுன்னா, என்னுடைய வேலை எப்படி பாதிக்கப்பட்டுச்சுன்னா, என்னுடைய எதிர்காலம், என்னுடைய குழந்தைகள் அது பிள்ளைகளை குறித்து ஒரு காரியம், நான் என்னுடைய சன்னை பற்றி பேசுகிறேன், அப்படியான ஒரு காரியம் வரும்பொழுது எதிர்காலம் எப்படி இருக்குன்னு அப்படி ஒரு சூழ்நிலையை கூட நம்ம இருக்கலாம். இதை நாம் சொந்தமாக கட்டுப்படுத்த முடியுமா, we want to control it, அது முடியுமா அப்படின்னு சொல்லி கூட நாம் எதிர்பார்த்துக்கலாம். அப்போ வருகிற ஒரு காரியம் என்னென்றால், இந்த வாழ்க்கை, நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை இது ஒரு நொடியிலே காணா போய்கிறோம் அல்லது நொடியிலே அது வந்துட்டு கீழே நம்முடைய வாழ்க்கை அப்படியே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு நிலைமை வரலாம். The life is so fragile that it will just disappear. You will come to that stage. நம்மளோட வாழ்க்கையில அப்படி ஒரு சூழ்நிலையில் கூட நம்ம வந்து நிற்கலாம். ஏனென்றால் நாம் நினைத்து கொண்டிருக்கலாம், இதுதான் என்னுடையது, எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும் பொழுது இப்படி ஒரு புயல் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது என்னென்ன நாம் செய்வோம்? What should we do? சங்கீதம் 46 அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எழுதப்பட்டது. இது வந்து வேத பாரகர் என்ன சொல்கிறார்கள் என்றால், இது வந்துட்டு எசேக்கியா ராஜாவாக இருக்கும் பொழுது அவர் அந்த சூழ்நிலை, அதாவது யூதா இஸ்ரேல் தேசம்
போரில் இருந்து எப்படி மேற்கொண்டது, அந்த ஒரு பாகத்தில், அந்த ஒரு சூழ்நிலையில் அவர்கள் எப்படி வெற்றி கொண்டார்கள், அந்த வெற்றி நிமித்தமாக இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது என்று வேத பாரகர்கள் நம்புகிறார்கள். அதை குறித்து எழுதுகிறார்கள். அந்த சூழ்நிலை என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேக்ரவுண்ட் கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்னா அது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். 2 ராஜாக்கள் 18-19 வாசிக்க வேண்டியதில்லை, நீங்க வீட்டுக்கு போய் வாசிச்சு பாருங்க. 2 ராஜாக்கள் 2 Kings chapter 18 and 19 talks about this situation. இந்த சூழ்நிலையை குறித்து 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 19ஆம் முழுசா நீங்க போயிட்டு வீட்டில் வாசிங்க. இது வந்துட்டு ஏறக்குறைய 700 ஆண்டு இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பாக 700 ஆண்டு. அப்ப இந்த காலத்துல இருந்துட்டா 2700 ஆண்டுக்கு முன்பாக நடந்த ஒரு உண்மை சம்பவம். இட் இஸ் a true thing that happened during King Hezekiah. அது என்ன நடந்தது என்றால், எசக்காயா வந்துட்டு அவர் ராஜாவாக இருந்தார். அவர் நல்ல ராஜா அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ராஜாவாக இருக்கும்போது, யூதாவுக்கு ராஜாவாக இருக்கும் பொழுது, அசிரியன் ராஜா அவர்கள் வந்து இவர்களை தொந்தரவு கொடுத்து இந்த நாடை அல்லது யூதாவை பறிக்க வேண்டும் என்று அவர்கள் வருவார்கள். அசிரியன் ராஜாவுடைய பேர் வந்து செனகெரிப் is the king of Assyrian at that time during Hezekiah when he was ruling. He wanted to take over this place or Judah. What he does is he will torment, he will torture by sending messengers. அவர்களுக்கு தூதர்களை அனுப்பி எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு பயத்தை உண்டுவாங்க. So he will go through a fear. அவர் பயத்தில் இருக்கும் பொழுது அப்பொழுது உள்ள தீர்க்கதரிசி வந்துட்டு ஐசாயா was the prophet at that time. அவர் ஒரு தூதரை அனுப்பி ஐசாயாட்ட போயிட்டு இந்த மாதிரி என்னுடைய சூழ்நிலை, இந்த நம்முடைய நாட்டின் சூழ்நிலை இருக்கிறதுன்னு சொல்லி அனுப்புவார். ஐசாயா மறுபடியும் சொல்வார், பயப்படாதீங்கள், do not be fear அப்படின்னு ஒரு பதில் அனுப்புவார். இதெல்லாம் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கலாம். மறுபடியும் இந்த அசிரியன் ராஜா வந்துட்டு அந்த தொல்லை கொடுக்கும் பொழுது கடைசியில ஒரு லெட்டர் அல்லது தூதர் மூலமாக ஒரு கடிதத்தை எழுதி, நான் உன்னை, அதாவது இந்த நாடை பறிக்க போகிறேன் என்று சொல்லி அவர் அனுப்பும் போது எசேக்கியா ராஜா என்ன செய்வார் என்றால் 2ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம் நினைக்கிறேன், அதுலேருந்து அதில் இருக்கும். எசேக்கியா ராஜா அந்த கடிதத்தை எடுத்து ஆண்டவர் சமூகத்தில் வைத்து அவர் ஜெபிப்பார். அதை ஜெபித்து ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி அவர் ஒரு தூதரை அனுப்பி உங்களுக்கு வெற்றி, ஆண்டவர் என்ன செய்தார் என்று 19ஆம் அதிகாரத்தில் அது முழுவதும் எழுதப்பட்டிருக்குது. ஏன் நடக்குது? இவர்கள் வந்து இது பறிக்க போகிறார்கள் என்று அந்த பயத்தோடு அந்த திகளோடு இருக்கும் நேரத்தில் ஒரு நாள் மறுநாள் அவர்கள் எந்திரிச்சு பார்க்கும் பொழுது, எசேக்கியா ராஜா அந்த கோட்டை எந்திரிச்சு பார்க்கும் பொழுது 185,000 பேர் அவங்க ஆளுங்கள் மரித்து போனது பார்க்குறாங்க. The other opponents, all the people who came to fight, Assyrian people, 185,000 people were dead. He didn't do anything. எசேக்கியா ராஜா ஒண்ணுமே செய்யல. அவர் எந்திரி மறுநாள் பார்க்கும் பொழுது 185,000 people were dead. That's how God brought victory to Judah at that time. ஆண்டவர் இந்த யூதா தேசத்துக்கு எசேக்கியா ராஜாவா இருக்கும் பொழுது வெற்றியை எப்படி கொண்டாந்தாரா? இவர் ஒண்ணுமே செய்யல, ஜெபித்தார், ஆண்டவர் வெற்றி கொடுத்தார். ஒரு என்ன சொல்லுவாங்க, ஈட்டி அல்லது ஒரு ஆயுதமும் பாய்க்கவே இல்லை, ஆண்டவர் வெற்றி கொடுத்தார். 185,000 பேர் மரணம் அடைந்தார்கள் ஒரு நாள். அதுதான் அந்த சமயம். அதை வெற்றியின் சங்கீதமாக அதாவது வெற்றி பாடலாக இது எழுதப்பட்டிருக்கிறது என்று வேதபாரகர்கள் சொல்கிறார்கள். It's a song of victory, a psalm of victory is what the Bible scholars are saying about Psalm 46. So what God is telling us from this is God is our refuge. He is the one who's going to give the strength and He's always present. தேவன் நமக்கு அடைக்கலம், தேவன் நமக்கு பலன், தேவன் எப்பொழுதும் நம்ம கூட இருக்கிற தேவனாக காணப்படுகிற ஒரு தேவன். So we should not be shaken or frightened. இதுல கொஞ்சம் ஆழமாக நம்ம 3 பாகமா நான் பிரிச்சிருக்கேன். முதல் 3 வசனம் தேவன் நமக்கு அடைக்கலம், God is our refuge. 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வந்து God is our peace, தேவன் நமக்கு சமாதானம். 3வது தேவன் நமக்கு நம்பிக்கை,
அதாவது வசனம் 8-11 வரைக்கும். So the 3 portions are divided. God is our refuge, God is our peace, and God is our hope, or God is our confidence. முதலாம் வசனத்துல God is our refuge and strength, a very present help in trouble. ஒன்றாம் வசனம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ரெஃப்யூஜ், அந்த முதல் வசனம் அதுலேயே ரெஃப்யூஜ் இருக்கு காண்பது, அடைக்கலம். when we talk about refuge or அடைக்கலம் சொல்லும் பொழுது we got to think ஒரு illustration வந்து, இந்த ஊர்ல நம்ம வாசிக்கிறோம், நம்ம டெக்ஸஸ்ல வந்துட்டு ஹரிகேன் டொர்னேடோ வந்துட்டு ரொம்ப இல்லை, பட் ஸ்டில் ஒன்ஸ் இன் a while it comes. இது வர்றதுக்கு முன்பாக அல்லது இந்த நேரத்தில் ஹரிகேன் இங்கே வருது அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு தகவல் வரும். you'll get a message. அப்போ என்ன மெசேஜ் வரும்னா, உங்களுக்கு ஷெல்டர் வேணும் என்றால் இந்த இடத்துக்கு போங்க. it comes very bad hurricane or tornado, go to this place to find shelter. அப்போ நம்ம வந்து அதை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து, அல்லது நம்ம வந்து அந்த இந்த இடத்துல ஷெல்டர் இருக்கு, இப்போ வீட்டில் உள்ள வீட்டில் உள்ள காரியங்கள் எல்லாத்தையும் விட்டு விட்டு நம்ம அங்கே போக வேண்டும். ஏனென்றால் அங்கே தான் நம்மளுக்கு அடைக்கலம் உள்ளது, பாதுகாப்பு உள்ளது. ஸோ ரெஃப்யூஷன் சொல்லும் பொழுது அல்லது அடைக்கலம் என்ற அர்த்தம் என்னென்றால், இது ஒரு பாதுகாப்பான ஒரு இடம். It is a place where you have a protection. Refuge is a place where you get protection. You have safety. அதாவது நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு இடமாக காணப்படுகிறது. அதுக்கு நாம் நாடி போக வேண்டும். அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா இத்தனை நாள்ல நாம் போனோம். We have to run to this place or you have to go to this place. நாம் அந்த பாதுகாப்பு கொடுக்கிற இடத்துக்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். இதுதான் அடைக்கலத்தின் அர்த்தம். தேவன் இங்க என்ன சொல்லுகிறார்? முதலாம் வசனத்துல நானே அந்த அடைக்கலம், அதாவது தேவன் நமக்கு அடைக்கலம். He didn't say God gives you refuge. தேவன் உங்களுக்கு அடைக்கலம் தருவார் அப்படின்னு எழுதப்படவில்லை. நானே அடைக்கலம் அல்லது தேவனே அடைக்கலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். God is our refuge. He is not far away in giving you the refuge. He says, I am the refuge. நான் உங்களுடைய அடைக்கலம். That is the God that you and I worship. அந்த தேவனை தான் நீங்கள் நானும் வணங்குகிறோம். நாம் வணங்குகிற தேவன் அடைக்கலம் கொடுக்கிற ஒரு தேவன். அப்படிப்பட்ட தேவனை நாம் சேவிக்கிறோம். இதுல ஒரு காரியம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் இந்த அடைக்கலத்தை தேடி ஓட வேண்டும். We have to go to the shelter. Do we go to the shelter or we go to something else? நாம் மற்ற இடத்தை தேடி போகிறோமா அல்லது இந்த அடைக்கலத்தை நோக்கி போகிறோமா? இந்த அடைக்கலம் சொல்கிறது தேவன். இதை நோக்கி நாம் போகிறோமா அல்லது மற்ற காரியங்களுக்கு நோக்கி போகிறோம்? நம்முடைய வாழ்க்கையில புயல், கஷ்டங்கள், துன்பங்கள் வரும்பொழுது எதை நோக்கி நாம் போகிறோம்? அநேக தடவைகள் this is natural for all of us. நம்ம என்ன நினைக்கிறோம், இப்ப என்னுடைய வேலைக்கு பிரச்சனை, நம்ம இதை போய் பார்க்கலாம், அங்க போய் பார்க்கலாம், அவர்களை போய் பேசலாம், இதை நோக்கி பார்க்கலாம் என்று இந்த சைத்துக்கு போறோம். அல்லது ஒரு பண பிரச்சனை வரும்பொழுது நம்ம என்ன செய்கிறோம், இந்த பேங்க்ல போய் பார்க்கலாமா, இல்ல இந்த இடத்துல போயிட்டு நம்ம பணம் கேட்கலாமா? இப்படிதான் நம்முடைய நோக்கம் எல்லாம் முதல் இந்த சக்தி போகுது. ஆண்டவரை நோக்கி நாம் போகிறதில்லை. தேவன் அடைக்கலம் கொடுக்கிறார், அடைக்கலமாக இருக்கிறார் என்று அவர் எழுதியிருக்கிறபடியால் நாம் அந்த அடைக்கலத்தை நோக்கி போகிற மக்களாக காணப்பட வேண்டும். God is the only refuge for us. தேவன் மற்றும் நமக்கு அடைக்கலமான ஒரு தேவனாக இருக்கிறார். அதை விட்டு மற்ற இடத்துல நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அது ஒரு தற்காலிகமான ஒரு டெம்பரரி சொல்யூஷன் you may get, but it's not going to be a permanent thing for you. ஒரு கேள்வி, நீங்கள் நான் எதை நாடி நாம் போகிறோம்? நமக்கு ஒரு துன்பம், பிரச்சனை, ஒரு போராட்டம் வரும்பொழுது எதை நோக்கி நாம் போகிறோம்? ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கிறோமா முதல்ல, அல்லது மற்ற இடத்துல நாம் போகிறோமா? That's a question. இரண்டாவது காரியம், அடைக்கலத்துக்கு பிறகு பலனும் எழுதப்பட்டிருக்கு. He is our strength. God is our strength. இந்த புயல் அல்லது இந்த கஷ்டம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது வெளிப்புறமாக அது வந்துட்டு ஒருவேளை ஓகே அப்படின்னு சொல்லலாம். எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், நம்மளுக்கு துன்பம், பிரச்சனை எல்லாம் வந்தா கூட நம்ம எப்படி இருக்கீங்க பிரதர்னு கேட்கும்போது என்ன சொல்லுவோம்? ஐ எம் ஃபைன், எவ்ரிதிங் இஸ் ஓகே. வெளியரங்கமாக நாம் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா உள்ளான மனதுல அல்லது உள்ளான ஆழத்துல நமக்கு வந்துட்டு கஷ்டம்,
அந்த வேதனையை நாம் வெளியே சொல்ல முடியாது. தேவன் என்ன சொல்கிறார்? நான் உங்களுக்கு அந்த பலனை கொடுக்கிறேன். We will be weak. நாம் வந்துட்டு ஒரு பலவீனமாக ஆகலாம். When we go through this kind of trials and tribulation into our life, நாம் பலவீனமாக ஆகிற காரணம் உண்டு. அது வந்து definitely we will go through that. We will be weak. But God says, I will give you the strength. நான் உங்களுக்கு பலனாக இருக்கிறேன். He is the strength for us. அந்த பலனை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். ஸோ நாம் வந்துட்டு ஒரு வீக்னஸ், இந்த மாதிரியான போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது நாம் வந்துட்டு வெளியே நான் நல்லவன் அப்படி இப்படின்னு நம்ம சொல்றதோட நாம் நம்மை சிந்தித்து பார்த்து ஆண்டவர் எனக்கு பலன் கொடுப்பார். God will give me the strength. அப்படி நாம் நாடி போகும்பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு பலன் கொடுப்பார். இந்த 3ஆம் பாகத்துல வந்துட்டு அதே வசனத்துல ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர் எழுதப்பட்டிருக்கிறது. அதை பார்க்கும் பொழுது 2ஆம் 3ஆம் வசனத்தையும் சேர்ந்து வாசித்தா அது புரியும். 2ஆம் 3ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்னென்றால், therefore we will not fear though the earth give way. It talks about the real climax or the worst disaster in life. The troubles வந்துட்டு நம்முடைய உலகத்துல இதை பார்க்கும் பொழுது ஆகையால் பூமி நிலை மாறினாலும், பூமி ஜஸ்ட் இமேஜின், இது வந்து என்னமோ செகண்ட் கமிங்ல உள்ள ரெவலேஷன் உள்ள பாகத்தை எழுதிருக்கிற மாதிரி எனக்கு தோணுகிறது. பூமி அப்படியே அசைவாடி, earthquake எடுத்துக்கலாமே, மலைகள், the mountains just collapse and goes or drops into the sea, and the seas are just like roaring எழுதப்பட்டிருக்கு. அதாவது கடல் வந்துட்டு கொந்தளிக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதிருக்கிறது. That means it is just so bad that everything is collapsing. அதாவது இந்த உலகத்திலே எல்லா விதமான காரியங்களும், இந்த உலகமே அப்படி அழிந்து போகிற ஒரு சூழ்நிலை. அதுல யார் நிற்கிறார் நடுவில்? நான் இருக்கிறேன் சொல்லுகிற தேவன். உங்களுடைய சூழ்நிலை, ஒருவேளை நீங்கள் போகிற இந்த பாதை ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கலாம், சூழ்நிலையை என்னால மீட்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்க, இந்த சூழ்நிலையில ஆண்டவர் சொல்ற, நான் உங்களோட கூட இருக்கிறேன். So he says, நான் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன். ஏன்? Then he goes back to verse 1. அவர் நம்மோட கூட இருக்கிறார். தேவன் நம்மோட கூட இருக்கும் பொழுது அந்த பயம் போயிடும். So you can be going through worse troubles today. I don't know. என்ன பிரச்சனை உங்களுக்கோ அல்ல எனக்கோ நமக்கும், we all go through. ஆனால் தேவன் அது மத்தியில் இருந்து நம்மை விடுவிப்பார் என்ற அந்த நம்பிக்கையோடு நம்ம இருக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட வருகிறார். God is with us. இப்போ நம்ம வந்து கிறிஸ்துமஸ் காலத்துக்குள் நம்ம வருகிறோம். And what does Emmanuel mean? Emmanuel is God with us. அதுதான் இன்னைக்கு ஒரு அடிப்படையான ஒரு காரியம். இந்த நாளோட I think we will start Advent season from tomorrow, I think. So even if everything that you are holding on fails, let us not be fearful. நீங்கள் பற்றி கொண்டிருக்கிற அல்லது உங்களுடைய பிரச்சனைகள், உங்க போராட்டத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் சோர்ந்து விடாமல், பயங்கள் இல்லாமல், தேவன் என்ன சொல்கிறார்? If everything fails, we will not fear. நான் பயப்பட மாட்டேன், ஏனென்றால் என்னுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார். எந்த நம்பிக்கை நமக்கு? ஏனென்றால் தேவன் நம்முடைய அடைக்கலம். Because God is our refuge, we do not fear. நாம் பயப்பட தேவையில்லை. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தை நாம் பலப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த ஒரு தைரியத்தோடு சபை மக்களை நீங்களும் நானும் அதை நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் அது மாதிரி ஓடும் பொழுது நிச்சயமாக நம்முடைய தேவன் நம்மோடு கூட வழி நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம், அது 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனத்தை வரைக்கும் பார்த்துட்டு அப்புறம் 7ஆம் வசனம் தனியாக பார்க்க நான் விரும்புகிறேன். In English, there is a river whose streams make glad the city of God. ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணின பரிசுத்த ஸ்தலமாய் சந்தோஷிப்பிக்கும். தமிழ் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வாசிக்கிறேன். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். Thank you.
6ஆம் வசனத்தை வாசிச்சீங்க சிஸ்டர். ஜாதியை கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. ஸோ இந்த பாகம் தான் குறிப்பாக நான் சொன்ன பிரகாரம் எசேக்கியா ராஜாவுடைய பிரச்சனைகளை ஆண்டவர் எப்படி மேற்கொண்டார் என்ற இந்த பாகத்தை தான் குறிப்பாக சொல்கிறார்கள். 4ஆம் வசனத்தில் இருந்துட்டு 8, 9 வரைக்கும் அவர் சொல்கிறார். ஸோ ஃப்ரம் verse 4 onward it is what prescribed as when Ezekiel went through that. அதுதான் இங்கே எழுதியிருக்குன்னு சொல்கிறார்கள். It doesn't matter. The word of God is speaking to us today. தேவனுடைய வசனம் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறது. அதனால தான் தேவனுடைய வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சங்கீதம் அல்லது எல்லா வசனமும் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய வசனம். இதில் என்ன 4ஆம் வசனத்தில் ஒரு அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே தேவன் என்ன சொல்றார்? God is our peace. இதை பாருங்க, அங்க வந்து அடைக்கலம், இங்க வந்துட்டு எல்லாம் நம்மளோட கஷ்டமான ஒரு சூழ்நிலையை கொடுத்துட்டு இங்க வந்துட்டு ஒரு நதி அப்படின்னு சொல்றாங்க. Earlier we saw that the whole world is collapsing. அந்த புரண்டு அந்த மலைகள் வந்துட்டு ஒரு கடல்ல போயிட்டு கொந்தளிக்கிறதுன்னு எழுதப்பட்டிருக்குது. அப்படி ஒரு சிச்சுவேஷன் அதுலேயும் ஆண்டவர் இருந்தா இங்க 4ஆம் வசனத்திலேருந்து பார்க்கும்போது ஒரு நதி வந்தது. நதின்னு சொல்லும்பொழுது இட் இஸ் நாட் ராரிங், பெரிய ஒரு இதில் இட் வில் பி ஸ்மூத். நம்மளுடைய நதின்னு சொல்லும்போது ஒரு ரிவர் will be just flowing, right? When we see a river in Jerusalem there is no natural river. அதாவது ஜெருசலேம்ல ஒரு நதி டைரக்டா ஜெருசலேம்ல போகலாம், சைட்ல இருக்குது, ஈஸ்ட்ல வந்துட்டு ஜார்டன் ரிவர்லாம் இருக்குது. பட் டைரக்ட்லி இன்டு அந்த வால்லாம் கட்டின அந்த ஆதி காலத்துல உள்ள இடத்துல ஒரு நதி அங்க வந்துட்டு டைரக்டா போகாது. எசேக்கியா என்ன செய்வார்? இது வந்து நீங்க திஸ் இஸ் a research I did. அதை வந்துட்டு சைட் டாக் கொஞ்சம், ஏன்னா பிகாஸ் இட்ஸ் so interesting to read and to know about these things. பாருங்க, எசேக்கியா என்ன செய்வார்? அங்க நதி ஓடுறதுனால கிசோன் என்ற ஒரு இடம், கிஹோன் என்ற இடத்துல ஸ்ப்ரிங் வாட்டர், அதாவது ஊத்து தண்ணி வருகிற இடத்துல இருந்துட்டு அதை அவர் வந்து இன்டைரக்டா டைரக்டா டனல் செஞ்சு எருசலேம் நகரத்துக்குள் வருகிற ஒரு இது செய்வார். இன்றைக்கு நீங்கள் இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா they take you to a tour called Ezekiel Tunnel Tour. அதை போய் நீங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட அந்த நதி ஏன் முக்கியம் அந்த காலத்துல ஏனென்றால் போர் அல்லது ஒரு பெரிய டிஃபைன் பண்றதுக்கு நதி இருந்துச்சுன்னா, தண்ணி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்துட்டு பிழைச்சிக்கலாம். அதனால தான் all the cities will be closer to a river or water so that they can survive and they can prolong their life. If there is none, that is the first thing that people or the enemies will cut off. அதாவது நதியை தான் அவங்களோட முதல் எதிரிகள் அது வந்துட்டு கட் பண்ணுவாங்க. இதுல என்ன எழுதப்பட்டிருக்குது? தேவன் ஒரு குவாய்ட் சிச்சுவேஷன் அதுல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அர்த்தம் என்ன? பரிசுத்த ஆவி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. அதை குறித்து தேவனுடைய பிரசன்னம் அங்க இருக்கிறது என்று அர்த்தம். தேவனுடைய பிரசன்னம் சொல்லும்பொழுது பரிசுத்த ஆவி. நீங்கள் நானும் என்ன போராட்டத்துகள், என்ன ட்ரபிள், என்ன சிச்சுவேஷன்ல இருந்தாலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்னென்றால் பரிசுத்த ஆவி தேவனுடைய பிரசன்னம் உங்களோடும் என்னோடும் இருக்கிறது. இட் இஸ் வித் அஸ். தேவனுடைய பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நமக்கு ஒரு ஆறுதலாக கொடுக்கப்பட்டிருக்கு. இஸ் given as a comforter. It's with us. தேவனுடைய பரிசுத்த ஆவி நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் பொழுது அந்த ஒரு சமாதானம் நமக்கு வரும். God will give us this peace. This is what Jaya and I were talking when we every time talk to our son, there's always a peace into our heart. உங்களுக்கு ஒரு சமாதானம் வரும். வேலை இல்லாதெல்லாம் விட்டுட்டு ஒரு சமாதானம். இந்த சமாதானம் வந்துட்டு ஆண்டவர் ஒருவரால் மட்டுமே கொடுக்க முடியும். God's presence and God is the only one can give you that peace. உங்களுக்கும் எனக்கும் அந்த சமாதானம் தேவை என்றால் நம் ஆண்டவரை நோக்கி தேவன் நமக்கு அடைக்கலம் என்று அவரை நாடி போகிற ஒரு மக்களாக காணப்பட வேண்டும். We have to be that, or else we will not have peace. We will be turmoil, we will be just struggling. நமக்கு அந்த சமாதானம் இருக்காது. எந்த சூழ்நிலையில் போனாலும் சமாதானமே நம்முடைய வாழ்க்கை இல்லாத இருக்கும் பொழுது இது ஒரு குழப்பத்துக்குள் chaotic life நம்முடைய வாழ்க்கையில் வரும். So கேள்வி, do we have the peace in the midst of your storms? நீங்கள் போராடி கொண்டு இருக்கிற, நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கிற, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஓடுகிற இந்த பிரச்சனைகள் மத்தியிலே உங்களுக்கு சமாதானம் இருக்கிறது. தேவனுடைய சமாதானம். Do you have the peace today?
அது மட்டுமல்ல 5ஆம் வசனத்துல God is in the midst, தேவன் அதன் நடுவில் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. verse 5. So God is not far away. அவர் என்ன சொல்றார், நீங்கள் போகிற பாதையில் நீங்கள் கஷ்டமான சூழ்நிலையில் கூட தேவனுடைய பிரசன்னம் ஆவியானவர் நமக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, நானும் உங்கள் நடுவில் இருக்கிறேன். I am with you. That is our God. அப்படிப்பட்ட தேவனை தான் நீங்கள் நானும் வணங்குகிறோம் அல்லது நாம் சேவிக்கிறோம். அந்த தேவனை நாம் வந்துட்டு உணர வேண்டும். தேவனுடைய பிரசன்னம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்று. அவர் வந்து தனியா இருந்துட்டு ஷவுட் பண்ணிட்டு நான் தான் தேவன், நான் தான் உங்களோட இருக்க அப்படின்னு இல்லை. அவருடைய பிரசன்னம் நம்முடைய மத்தியில், நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஓட்டத்திலே, நம்முடைய பயணத்திலே ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது. The Holy Spirit is with us, but God's presence is in the midst of us. ஒருவேளை you can be shaken, நம்ம வந்துட்டு அப்படியே கொலைக்கு நம்மளை உருக்கி எடுத்து நிற்கிற ஒரு காரியத்தில் நீங்கள் இருக்கலாம், சூழ்நிலையில் இருந்து கொண்டு இருக்கலாம். உணருங்கள், அறிந்து கொள்ளுங்கள், தேவன் நம்மை கைவிட மாட்டார். தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம் நடுவில் இருக்கிறார். தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது. பரிசுத்த ஆவி நம்மோடு இருக்கிறார் என்று அந்த ஒரு உணர்வு நம் அனைவருக்கும் வேண்டும். இந்த சபைக்கு தேவை. We all need that God's presence is with us all times. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். 7ஆம் வசனம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இதுல ஆக்சுவலி நான் ரொம்ப டீட்டெயில் பண்ணும்போது இதை இப்படி விட்டுட்டேன். அப்புறம் நான் திருப்பி படிக்க பொழுது, this is the beauty of when you spend time in the word of God, it's so amazing. மறுபடியும் பார்க்கும்போது அது 2 பாகமாக பிரித்து பார்த்து போகிறதுக்கு எனக்கு ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு தந்தார். முதல்ல பார்த்தீங்கன்னா சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர். ரெண்டாவது வந்து யாக்கோபின் தேவன். ஸோ 2 விதமாக பிரித்து பார்க்கும் பொழுது, சேனைகளின் கர்த்தர் சொல்லும் பொழுது the Lord of hosts, he is the king of kings, the king of everything. இந்த உலகத்தை, இந்த எல்லாத்தையும் சிருஷ்டித்த தேவன் அவர் நம்மோடு இருக்கிறார்னு சொல்லியிருக்கார். That is one part. But God wants to impress upon us is ரெண்டாவது, யாக்கோபின் தேவன் நம்மோடு இருக்கிறார். யாக்கோப் யார்? யாக்கோப் ஒரு மனிதன். அவர் he had weakness, he had problems. அவருக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை உள்ள ஒரு மனிதன், நம்மை போல ஒரு மனிதன். அவர்கள் மத்தியில் ஆண்டவன் சொல்ல கூட இருக்கிறார். You see how beautiful is the word of God, that God assures you that I'm not only God of everything, but I'm also your God. நான் இந்த உலகத்துக்கு எல்லா சிருஷ்டிக்கும் தேவன் மட்டும் அல்ல, நான் உங்களுக்கும் எனக்கும் தேவன். It's so amazing. That is our God. He is so personal. அவர் தனிப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் தேவனாக அவர் இருக்கிறார் என்று அவர் சொல்கிறார். உயர்ந்த அடைக்கலத்தில் he is the God of Jacob, but he says he's நம்மோடு இருக்கிறார். He is with us. It's repeating. இதை நாம் வாசிக்க பார்க்கும் பொழுது God is with us. Emmanuel, God is with us. இது சங்கீதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. We are looking at New Testament for God is with us, Emmanuel. But சங்கீதத்திலே God is with us. தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று மறுபடியும் சொல்லுது. So God is with you and me. உங்களோடும் என்னோடும் தேவன் இருக்கிறார். நாம் அதை பற்றிக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். God is a great God that we have. கடைசி பாகம் 8ஆம் வசனத்துல இருந்துட்டு 11ஆம் வசனம், தேவன் நம் நம்பிக்கை. முதல்ல நான் பார்த்தது தேவன் நம்ம அடைக்கலம், 2வது தேவன் நமக்கு சமாதானம், 3வது தேவன் நம் நம்பிக்கை. God is our confidence. 8ஆம் வசனத்துல ஆங்கிலத்துல come behold the works of the Lord. So what it means is remember, we have to remember what God has done in your life. வாசிங்க சிஸ்டர். 8 9ஆம் வசனம். அவர் பூமியின் கடைமுனை மற்றும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். வந்து பாருங்கள் சொல்ல எழுதப்பட்டிருக்கு. மீன்ஸ் ரிமெம்பர் பேக். இது அந்த நான் எசேக்கியா காலத்துல நான் சொன்ன பிரகாரம் அதுல எப்படி அவங்களுடைய போரை தேவன் அவருடைய வார்த்தை ஒன்றும் சொல்லாமலே அவங்களை ஜெயித்தாரோ,
அதன் அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும், you and I, we have to remember back what God has done. நீங்கள் திரும்பி பார்க்கும்பொழுது கடந்த காலத்தில் அல்லது கடந்த ஆண்டில், கடந்த மாதத்தில், கடந்த வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவர் எப்படி நம்மை வழி நடத்தினார்? How did God moved us when we went through problems in the past? நாம் வந்து சிந்திக்கிற மக்களாக காணப்படும். We have to remember. See, God has record. தேவன் அது வந்து ரெக்கார்டாக எழுத வைத்து என்னென்ன நடக்குது நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் அவருக்கு தெரியும். He is also a historical God. நமக்கு வேதம் எழுதப்பட்டிருக்கிறது காரணம் என்ன? அந்த காலத்துல என்ன நடந்ததுன்னு நாம் வந்துட்டு we can go back and refer historically. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்த காரியங்கள் எப்படி நம்மை வழிநடத்தி வந்தார். இப்போ உள்ள புயல் ஒன்று இப்போதான் வந்திருக்கலாம், ஆனா அதுக்கு முன்பாக அநேக சிச்சுவேஷன், அநேக காரியத்தில் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். We have gone through many hurdles, many problems, many situations. God was with there and he is telling us to remember. நாம் வந்துட்டு நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு மக்களாக காணப்பட வேண்டும். We have to remember back what God has done in the past for us. So when things pressure us, அதாவது நெருக்கும் பொழுது நாம் ஒரு காரியம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் உண்மை உள்ள தேவன். God is faithful. He is not going to let us go. அவர் உண்மை உள்ள தேவன். அவர் வாக்கு மாறாத தேவன். He has given. He is faithful. So that is the God that we are worshiping. நாம் சேவிக்கிற தேவன் அப்படிப்பட்ட தேவன். ஸோ பயம், திகில் எல்லாம் வரும்பொழுது கூட நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பழைய காலத்தில், அந்த காலத்தில் அல்லது முடிந்த சிச்சுவேஷன்ல ஆண்டவர் எனக்கு எப்படி வழிநடத்தினார்? அவர் உண்மையுள்ள தேவன். அவர் வாக்கு மாறாத தேவன். அன்னைக்கு செய்த தேவன் இன்றைக்கும் என்னை விடுவிப்பார், என்னை காப்பார், என்னை வழிநடத்துவார். ஏனென்றால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அந்த விசுவாசம் நமக்கு வர வேண்டும். 10ஆம் வசனம், இது வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். Be still and know that I am God அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அது பண்றோம். நமக்கு தெரிஞ்ச பிடிச்சமான வசனம். இன்ஃபேக்ட் we in the Thanksgiving a few of the people shared about this verse. இந்த வசனத்தை குறித்து அநேகர் பகிர்ந்து கொண்டார்கள். And it's a beautiful verse. Be still and know I am God. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். இதை நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், this is a call to surrender. நாம் ஒப்பு கொடுக்கிற மக்களாக காணப்படும். இது வந்து வாசிச்ச போது be still and know I am God அப்படின்னு தேவன் பேசுகிறார். தேவன் பேசுகிற ஒரு காரியம் நாம் ஒப்பு கொடுத்து surrender and know that he is in control. தேவன் அவர் பாதுகாத்துக் கொள்வார், அவர் கவனித்துக் கொண்டிருக்கார் அப்படின்ற அந்த உணர்வு நமக்கு வந்து நாம் ஒப்பு கொடுக்கிற மக்களாக காணப்படும். When we say be still and know that I am God, we have to surrender so that he is God, I am man. நான் ஒன்றும் இல்லை, நீர் தேவன் என்ற அந்த சூழ்நிலை, அந்த ஒரு உணர்வுல நாம் வர வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் தேவன் யார், நாம் சொந்த முயற்சியில என்ன சொல்லுங்க, ஸ்டாப். நம்ம என்னென்னமோ செய்யறோம், இங்க ஓடுறோம், அங்க ஓடுறோம். We want to strive and do things and to solve our problem. நம்முடைய பிரச்சனைகள் நாமே தீர்க்க பார்க்கிறோம். We can do anything, but what the Bible says, stop. விட்டுருங்க, ஸ்டாப். முயற்சி, இந்த முயற்சி எடுத்து அதெல்லாம் விட்டுருங்க. கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி ஒப்பு கொடுப்போம். அல்லது we want to control the situation. அப்படியே ஒரு சூழ்நிலை, அதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நானே அதை மேற்கொள்ளலாம், என்னால் அதை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை ட்ரை பண்ணுவோம். We do all things to solve the problem. God says stop. Be still and know that I am God. அமர்ந்திருந்து நானே தேவன், நான் உம்முடைய தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். God is speaking to us and say that I am God. Just let go. Just let go. நம்முடைய கண்ட்ரோலை விடுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டம். நம்ம என்ன செய்கிறோம், எப்படியாச்சும் நான் சால்வ் பண்ணிடுறோம், எப்படியாச்சும் என்னுடைய பிரச்சனை, என்னுடைய புயல், என்னுடைய போராட்டத்தை நானே மேற்கொள்ள முடியும், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி எடுக்கிறோம். ஆண்டவர் எங்களை ஒப்பு கொடுங்க. God is saying, be still and know that I am God. It is a surrender. We have to surrender. Say, God, you take it. நீர் பார்த்துக்கொள்ளும்.
நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய பிரச்சனை, என்னோட போராட்டத்தை எல்லாத்தையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று அமர்ந்திருந்து அவரை நோக்கி நான் பார்க்க ஒரு மக்களாக காணப்பட வேண்டும். When we do that, God will take care of our lives. இறுதியாக verse 11, சேனைகளின் கர்த்தர், அது மறுபடியும் வருது 7ஆம் வசனத்திலையும் அதே தான். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், he is with us. மறுபடியும் இந்த வசனத்துல என்ன நாம் பார்க்கிறோம் என்றால், இந்த முழு வசனத்துல தேவன் நம்மோடு இருக்கிறார், God is with us. So always remember, இதுதான் நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது கூட remember God is with us. தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த ஒரு உணர்வோடு நாம் போகும்பொழுது எந்த சூழ்நிலை வந்தாலும் நாம் வந்து மேற்கொள்றதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் என்று அந்த நம்பிக்கை நமக்கு வரும். பிரியமானவர்களே, அதுதான் என்னுடைய வாஞ்சை. Because I went through this when God gave us peace. Yeah, my son still doesn't have a job. I'm not saying that he has got a job or it's a miracle, no. But God gave us peace. தேவன் எங்களுக்கு அந்த சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிற ஒப்பு கொடு எல்லாத்தையும், அவர் surrender to him. And that's what we did. We just surrender. And we have the peace. I'm standing in front of the pulpit. I'm telling you it's true. தேவன் எங்களுக்கு அந்த சமாதானத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிற தேவனை நாம் வணங்குகிறோம், சேவிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் உங்களையும் என்னையும் கைவிட மாட்டார். Storms will come. பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் வரும், கண்டிப்பாக வரும். நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும், பயம், திகில் வரலாம். இந்த சூழ்நிலையில வந்து நமக்கு பயம் வரும், எதிர்காலத்தை குறித்து எல்லா விதமான இந்த பிரச்சனையை வரும்போது, நெருக்கும் பொழுது பயம் நிச்சயமாக வரும். I'm not saying there won't be fear, it will be there. But நமக்கு அசைய முடியாத ஒரு நம்பிக்கை நம்முடைய தேவன், God. அப்படிப்பட்ட ஒரு தேவன். When you are threatened, your life is unsafe, நாம் எங்க ஓடுறோம்? God is our refuge. தேவன் நம்முடைய அடைக்கலம். அந்த அடைக்கலத்தை நோக்கி நாம் ஓடுறோமா இல்ல உலகத்தை தேடி? When life is threatening you for so many things, ஒருவேளை வேலை, பணம், குழந்தைகள், பிள்ளைகள், அல்லது parents in even India, siblings, anything, it could be anything. எது உங்களை நெருக்குனா கூட எதை நோக்கி நான் போகிறோம்? அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் போகிறோமா இல்லை ஆண்டவரை நோக்கி, என்னுடைய அடைக்கலம், அந்த அடைக்கலத்தை நோக்கி நான் போகிறோமா? And when again chaos, confusion, என்ன செய்யறதுன்னு குழப்பத்தில் இருக்கும் பொழுது கூட ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் உங்களோட கூட இருக்கிறேன். I am with you. That is our God. So there is a choice. அதாவது நமக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். Whether you want to solve the things that is happening in your life by yourself or from the world's view, or you go to the refuge and say, God, I surrender. You take care of me. We have a choice. நமக்கு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். இங்க வந்து நாம் வந்துட்டு அங்க ஆண்டவரை நோக்கி பார்த்து போகிறோமா இல்ல இந்த உலகத்தின் காரியத்திலே உலகத்தின் காரியத்தை வைத்து நம்முடைய பிரச்சனையை தீர்மானிக்க? The challenge I want and the encouragement I want, run to God. தேவனை நோக்கி நாம் ஓடணும். தேவனை நோக்கி நாம் ஓடும் பொழுது நமக்கு ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏனென்றால் அதுக்கு அடைக்கலம் கொடுக்கிற ஒரு தேவன், பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு தேவன், நம்மோடு இருக்கிற தேவன். அந்த தேவனை நான் நோக்கி போகும்பொழுது அவர் நம்மளை கைவிட மாட்டார். He will not leave us. That's what the Bible says. And I want a few verses to be read. நமக்கு வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இதில் நம்ம வந்து நேரடியாக ஆண்டவரை நோக்கி எப்படி நம்ம போக போகிறோம்? வேதம். ஜோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கிறீங்களா? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு இடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உன்னோடே கூட இருக்கிறார். He will be with us. Wherever you go. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான்.
நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். We have to claim these promises that God has given through the word of God. It's a written word of God. நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற தேவ வசனத்தை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். வாசிக்கிறீங்களா? நீ பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். இன்னொன்று புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், அந்த கடைசி பாகம் பி. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். கடைசி நாள் வரைக்கும் he is not going to leave us, he will be with us. தேவன் நம்மோடு கூட இருக்கிறது. கடைசி எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலும் கடைசி பாகம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து செகண்ட் பார்ட் வாசிங்க பி. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. தேவன் சொல்லியிருக்கிறார். ஒரு வசனத்தில் இந்த நம்ம சங்கீதம் 46ல் மட்டுமல்ல, அன்னைக்கு இப்போ 4 வித்தியாசமான பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டில் நான் பார்த்தோம். தேவன் சொல்லியிருக்கிறார், அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது, அதை நான் பற்றிக்கொள்ள வேண்டும். We have to claim this promise. We have to read the word and know the word and take it into our heart. Then God will not leave us. தேவன் நம்மை கைவிட மாட்டார். He will be with us. Today நாம் கிறிஸ்துமஸ் காலத்துக்குள் கடந்து வருகிறோம். ஒருவேளை எல்லா குழப்பம் என்ன இருந்தால் கூட I want to encourage. நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு என்கரேஜ்மெண்டாக சொல்கிறேன். God calls us to trust Him. தேவன் நம்முடைய நம்பிக்கையை அவர் மேலே வைக்கிறதுக்கு அவர் விரும்புகிறார். Put our trust in Him. This season of Christmas is coming. Advent is coming. அநேக இதெல்லாம் ஓடிட்டு இருக்கலாம் நம்முடைய மைண்டில். But God is with us. Emmanuel, God is with us. இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். அதுதான் அர்த்தம். இந்த கிறிஸ்துமஸ் காலத்துக்கு நான் போகும்பொழுது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையோடு நான் போவோம். நான் ஜெபம் செய்வோம். இது ஜெபத்துக்கு முன்பாக ஒரு பாடலை, நமக்கு தெரிஞ்ச பாடல், நம்ம யாரும் எழுந்து நின்று பாடுவோம். அதுக்கு பிறகு பாஸ்டர் will close it. நான் வந்துட்டு ஒரு அறிக்கை விடுவோம். தெரிஞ்ச பாடல், நம்புவேன் என் இயேசுவை, நம்புவேன் என் இயேசுவை. என்றாலும்
நம்பி நிற்கிறோம். ஒரு விஷயம் யோசித்து பாருங்க, நாம் அவருக்காக வைராக்கியம் கொள்ளும் பொழுது பலமுறை நான் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு ஆசீர்வாதம் நம் வாழ்க்கையில வரும் பொழுது நாம் அவரிடத்துல ஏன் என்று கேட்க வேண்டும். எதற்காய் இந்த ஆசீர்வாதம்? யாரை நான் ஆசீர்வதிக்கும்படிக்காய் நீர் என்னை ஆசீர்வதிக்கிறீர் என்று கேட்க வேண்டும். பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். அதே வேளையில ஒரு இக்கட்டின் பாதையில நிற்கும் பொழுது நம்முடைய சிந்தை எப்படி இருக்கணும்னா, எந்த ஆசீர்வாதம் என்னிலிருந்து எடுக்கப்பட்டால் தேவ ராஜ்யம் எவ்விதமாய் பாதிக்கப்படும். பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா, ஆசீர்வாதம் வரும் பொழுது ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு உம்மை நான் எப்படி மகிமைப்படுத்தணும், how will I honor you with this blessing or not என்று கேட்டிருந்தோம் என்றால், அந்த ஆசீர்வாதம் எடுக்கப்படும் பொழுது தேவ ராஜ்யம் எவ்விதமாய் பாதிக்கப்படும் என்பதை நாம் அறிந்திருப்போம். இதை ஏன் சொல்றேன்னா, சகோதரர் மணி, what a perfect word for beginning into Advent. ஆயத்தத்தின் காலத்தில் நாம் கடந்து செல்லும் பொழுது அடுத்த 3 வாரங்கள் இயேசுவின் பிறப்பிற்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்த போகிறோம். அவர் புதியதாய் பிறக்க போகிறதல்ல. ஆனா how do we celebrate Christmas? Next 3 weeks we are going to prepare our heart. Prepare our heart. ஏரோது இயேசுவை ஏற்றுக்கொண்ட மாதிரி அல்ல. ஏரோது என்ன சொல்றார் 3 ராஜாக்கள்கிட்ட, நீங்க போய் வர்ஷிப் பண்ணுங்க, வர்ஷிப் பண்ணி திரும்பி வந்தோடனே என்கிட்ட சொல்லுங்க, நானும் வந்து வர்ஷிப் பண்றேன். ஆனா அது உண்மையா? நமக்கு உண்மை அல்ல என்று நமக்கு தெரியும். நாம் எவ்விதமாய் அவரை ஆராதிக்க, சகோதரர் மணி சொன்னது அந்த 2 ராஜாக்கள் 21ல எசேக்கியா ராஜா தேவனிடத்துல செல்லும் பொழுது 19வது அதிகாரம் அவர் சொல்லுகிறார், 19வது அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளு, நீர் உம்முடைய கண்களை திறந்து பாரும், சனகரி ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளு. எசேக்கியா சொல்லல என்னை எவ்வளவாய் அவமானப்படுத்தி பேசிட்டார் இந்த சனகரி, சொல்லல என் ஜனங்களை எவ்வளவாய் கீழ்ப்படுத்தி பேசிட்டாரு எசேக்கியாவை சொல்லல, அல்லது என் படை பலத்தை எவ்வளவு குறைவாய் மதிப்பிட்டு என்ன கேவலமா பாக்குறாங்க ஆண்டவரே, அதை சொல்லல. ஆனால் எசேக்கியா ராஜா தேவனுக்காய் வைராக்கியம் கொண்டதுனால ஜீவனுள்ள தேவனை நிந்தித்து அவர்கள் செய்து சொல்லுகிற வார்த்தைகளை பாரும் ஆண்டவரே என்று தேவனிடத்துல முறையிடுகிறார். இந்த இடத்துல ஏசாயா இல்லவே இல்லை. ஆனா பாருங்க, சில வசனங்கள் தாண்டி நாம பார்க்கிறோம், தேவன் ஏசாயாவிடத்துல சொல்லுகிறார், சனகரி எசேக்கியா செய்த ஜெபத்தை நான் கேட்டேன், நீ அவனுக்கு சென்று பதில் கொடு என்று சொல்லுகிறார். அதே போல அதுல பின்பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா 31வது வசனம், சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்து முடிக்கும். அல்லேலூயா. சேனைகளின் நாம் தேவனுக்காய் வைராக்கியம் கொள்ளும் பொழுது தேவன் நமக்காய் வைராக்கியம் கொள்ளுவார். சகோதரர் சொன்னாங்க, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இக்கட்டுகளில முன்னாட்களில எவ்விதமாய் கிரியை செய்திருக்கிறார் என்று பாருங்கள் என்று சொன்னாங்க. ஒருவேளை தேவன் நம்முடைய வாழ்க்கையை திருப்பி பார்ப்பார் என்றால், என் மகன் என் மகள் எவ்விதமாய் எனக்காய் ஓடி இருக்கிறாங்க, எவ்விதமாய் கிரியை செய்திருக்கிறாங்க என்று அவர் நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்பார் என்றால் ஒரு விஷயம் யோசிப்பார். அதனால இந்த நாள்ல கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுகிற இந்த காலத்துல நாம் அவரிடத்துல கேட்க வேண்டியது, அப்பா என்னுடைய ஓட்டம் எல்லாம் உம்மை நோக்கினதா இருக்கணும் ஆண்டவரே, என் நம்பிக்கை எல்லாம் நான் கேட்டது, நான் வசனத்துல கேட்டது போல உம்மை பற்றினதா இருக்கணும் ஆண்டவரே, என் ஓட்டத்தின் பலனை ஆண்டவரே நான் உமக்கு நான் கொடுக்கணும், உம்முடைய ராஜ்யத்துக்கு நான் கொடுக்கணும், உம்மை நான் மகிமைப்படுத்தணும். அவ்விதமான ஆசீர்வாதங்களினாலே என்னை ஆசீர்வதிங்க, அவ்விதமான ஓட்டத்தினாலே என்னை ஓடுங்க. அப்போ என்னால சொல்ல முடியும், பவுல் அப்போஸ்தலன் போல நல்லதொரு போராட்டத்தை போராடினேன், நல்லதொரு ஓட்டத்தை ஓடினேன் என்று அப்போது என்னால சொல்ல முடியும் ஆண்டவரே. உலகத்திற்கு ஒரு ஓட்டம், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஓட்டம் என்று அல்ல, ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனுக்காய் ஓடுகிற ஒரே ஓட்டமாய், வைராக்கியமுள்ள ஓட்டமாய், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஓட்டமாய் எங்களுடைய ஓட்டம். let our run be in this world of master. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம், நன்றி, ஆராதனை அப்பா. நம்பிக்கை குறித்து எங்களோடு பேசி இருக்கிறீர்.
நம்பிக்கையில் அப்பா தாழ்ந்து நிற்கிற தேவைகளில் இருக்கிற பிள்ளைகளையும் குடும்பங்களையும் உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்க இன்று கேட்டது போல, நானே உன் தேவன் என்று சொன்ன தேவன் நீர் இடைபடும்படிக்காய், நீர் ஒரு வாசலை திறக்கும்படிக்காய், நீர் ஒரு அற்புதம் செய்யும்படிக்காய் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகத்திற்கு ஒரு ஓட்டம், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஓட்டம் என்று அல்ல, எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஓட்டம் ஆண்டவரே. இலக்கை நோக்கி பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாங்கள் ஓடணும் ஆண்டவரே. உம்மை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நாங்கள் ஓடணும். எசேக்கியா ராஜாவை போல உமக்கென்று வைராக்கியம் கொள்ள, என் ஆசீர்வாதத்தினால தேவ ராஜ்யம் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படும், என் கிருபையினால தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகள் எப்படி கிருபை பெறுவார்கள், இரக்கம் பெறுவார்கள் என்ற ஒரு வைராக்கியத்துல எங்களை நீங்க நிறைத்தருளுங்க ஆண்டவரே. அவ்விதமாய் செய்யும் பொழுது 19:31 வாசித்தது போல 2 ராஜாக்கள், தேவன் நீர் எங்களுக்காய் வைராக்கியம் கொள்ளுவீர், நீர் எங்களுக்காய் வைராக்கியம் கொள்ளுவீர், நீர் காரியங்களை செய்து முடிப்பீர், நீர் எங்கள் நம்பிக்கையும் கேடகமும், நீங்கள் என்று ரட்சிப்போம் கண்மலையுமாய் இருப்பீர் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்துல தேவையுள்ள குடும்பங்களை, பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொருளாதார தேவைகள், வேலையின் தேவைகள், சுகவீனம் பலவீனத்தின் தேவைகள், அப்பா பெற்றோரை குறித்தான தேவைகள், சகல காரியங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நாங்கள் நம் வந்தடையத்தக்க கண்மலையா இருக்கிற எங்கள் தேவனை, எங்கள் கர்த்தாவே, நாங்கள் உண்மையிலே அடைக்கலம் புகிறோம் ஆண்டவரே. நீரே எங்கள் நம்பிக்கையா இருக்கிறீர், நீரே எங்கள் பலனா இருக்கிறீர், நீரே எங்கள் கேடகமா இருக்கிறீர், நீரே எங்கள் நாங்கள் வந்தடையத்தக்க கண்மலையா இருக்கிறீர். எங்களுக்கு தாசை வரும் பர்வதமாகிய உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் ஒரு அற்புதத்தை நீர் செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. செய்கிறபடிக்காய் ஸ்தோத்திரம், நன்றி, ஆராதனை அப்பா. செய்கிறபடிக்காய் ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கென்று ஓட, உமக்கென்று வாழ கர்த்தர் கிருபை கொடுங்க. கர்த்தருடைய வருகை தாமதமானால் நாங்கள் மீண்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஒன்று கூடி உம்மை மகிமைப்படுத்த கிருபை கொடுங்க. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும், குமாரனாகிய இயேசுவின் மனதுருக்கமும், பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென்.